வந்தவங்க எல்லாரும் பதிவு பண்ணி அனுப்பினோம். வரலனா கேட்கணும். அப்படி இல்லைன்னா இணையதளத்துல பதிவு பண்ணலாம். நம்மள மாதிரி படிச்சவங்க எல்லாம் இணையதளத்துல பதிவு பண்ணலாம். ஆக நம்ம ஓட்டு இருக்கணும், நம்ம ஓட்டு இருக்க வேண்டும் என்ற பதிவு செய்கின்ற கடமை நமக்கு இருக்கிறது. நாம மற்றவங்களுக்கு வழிகாட்டணும். ஏன்னா நாம இத பத்தி ஒரு தவறான தகவல் சொல்லி ஏதோ எஸ்ஐஆர்னா ஒரு பயமுறுத்தி பூதம் மாதிரி, இது ஒரு ஜனநாயக நடவடிக்கை. இந்த எஸ்ஐஆர்னாலதான் பீகார்ல 69% வாக்குகள் பதிவாகி இருக்குது. 54வது ஆண்டுல இருந்து நான் கேட்கிறேன், ஓட்டு திருடப்பட்டது என்றால் குறையுமா அதிகமாகுமா வாக்குப்பதிவு? 64 லட்சம் ஓட்டுகள் திருடப்பட்டது என்றால் வாக்கு சதவீதம் குறையுமா அதிகமாகுமா? பெண்கள் 10% வாக்களிப்பாங்களா இல்லையா? ஆக இன்னைக்கு திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலினுக்கும், முதல்வர் ஸ்டாலினுக்கும், எதிர்க்கட்சி இண்டி கூட்டணிக்கும் பீகார் மக்கள் பதிலளித்திருக்கிறார்கள். அதிகமாக வாக்குச்சாவடிக்கு பதிலளித்திருக்கிறார்கள். ஜனநாயக முறைப்படி ஒரு நடவடிக்கைக்கு ஜனநாயக முறைப்படி பதிலளித்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இதுக்கு பிறகு யாரும் எஸ்ஐஆர் பத்தி தவறா முன்னிறுத்த வேண்டாம். நேற்று தம்பி விஜய் அவர்களின் கட்சி இதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியே இருக்கக்கூடாது. ஏன்னா கட்சி தொண்டர்கள் பிஎல் அண்ணன் கராத்தே தியாகராஜன் மிக அழகாக சொன்னார்கள். பிஎல்ஓ அவர்கள் அலுவலர்கள், பிஎல்ஏ 2 அப்படின்னு நம்ம கட்சி தொண்டர்கள் தான் அவங்க கூட இருக்கிறாங்க. எதெல்லாம் வரைவு வாக்காளர் பட்டியல்ல வருதான்னு பார்க்கலாம். வரலனாலும் பின்னால நேரம் இருக்கு நமக்கு. ஆனால் ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட பட்டியல் நமக்கு கிடைக்க போகிறது. இதுல இன்னைக்கு காலையில உதயநிதியோட பேச்ச நான் பார்த்தேன். டிவியில பேசிக்கிட்டு இருக்காரு. அறிவாளிகள் தான் அறிவு திருவிழா நடத்துவாங்க, அறிவில்லாதவர்களுக்கு இதை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு. யாரு? உதயநிதி. அறிவாளியா இருக்கிறதுனால தான் நீங்க துணை முதலமைச்சர் ஆனீங்களா? நீங்க வாரிசா இருக்கிறதுனால துணை முதலமைச்சர் ஆனீங்க. ஆணவம் வேண்டாம் உதயநிதி அவர்களே, ஆணவம் வேண்டாம். நீங்க அறிவு திருவிழா நடத்திட்டு பேரை வச்சுக்கிட்டா உங்கெல்லாம் அறிவாளிங்க மாதிரியும் மற்றவங்க எல்லாம் அறிவிலிங்க மாதிரியும் பேசுறீங்க. ஆணவம் வேண்டாம். நீங்க முழு அறிவாற்றல்ல ஒண்ணு துணை முதலமைச்சர் ஆகல. அது மட்டும் இல்ல, அவர் இன்னைக்கு சொல்றாரு, திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம். எப்படி? திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம் வரும், அதனால எங்களை பார்த்து பயம் வருதுன்னு. அதே நான் திருப்பி சொல்றேன். எஸ்ஐஆர் பத்தி ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஓட்டு திருடுறவங்களா இருக்கிறதுனாலதான் நீங்க எஸ்ஐஆர் பத்தி பயப்படுறீங்க. இதுவரைக்கும் அதுல நேத்து மாணிக் தாக்கூர்னு ஒரு எம்பி, செல்வ பெருந்தகை, இவங்க எல்லாம் சொல்றாங்க, எஸ்ஐஆர் நடந்ததற்கு பின்பு எங்கெல்லாம் எதிர்கட்சி ஜெயிச்சதோ அங்க பாஜக ஜெயிச்சிருக்குதான். ஆமா, அப்ப நீங்க எப்படி ஜெயிச்சிருந்தீங்க? இதுக்கு முன்னால போலி வாக்காளர்களை வச்சு ஜெயிச்சிருந்தீங்கன்னு நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள். அதனால பட்டியல் வரும். பொதுமக்கள் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. என் ஓட்டு இல்லைன்னா போய் கேட்கறதுக்கு. அப்ப கேட்க போறாங்க. ஏன் ராகுல் காந்திக்கு மரண அடி கொடுத்தாங்க தெரியுமா பீகார் மக்கள்? ஓட்ட திருடிட்டான்னு சொல்றாரு. என் ஓட்டு என் கையில தானே இருக்கு, என் ஓட்டு என் கையில தானே இருக்கு. அப்பனா என் ஓட்டு கையில இருக்கு, ஆனா திருட்டான்னு இவர் சொல்றாரு. அப்ப பொய் சொல்ற ஒருவரை வீட்டுக்கு அனுப்பணும்னு தான் வெறும் 5 இடத்த மட்டும் 6 இடத்த மட்டும் அந்த கட்சிக்கு கொடுத்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, பீகார் தேர்தலுக்கு பின்பு பல பாடங்களை கற்றிருக்கிறோம் என்று. காங்கிரஸ் கூட இருந்தா உங்களையும் சேர்த்து இழுத்து மூழ்கி அடிச்சிருவாங்கன்றத இன்னொரு பாடமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மக்கள் எஸ்ஐஆருக்கு ஆதரவா இருக்காங்க. மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வருவாய்த்துறை அலுவலகர்களையும் போராட்டம் நடத்துறாங்களாம், எஸ்ஐஆருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாதுன்னு. ஆக மாநில அரசு மறைமுகமாக இப்படிப்பட்ட போராட்டங்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு உதவி செய்வதும் ஒரு பணிதான். அதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில்
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இண்டி கூட்டணிக்கும் தான் போட்டி. இல்ல தம்பி விஜய் சொன்ன மாதிரி ஒன்னு டிவிகே ஒன்னு டிஎம்கே கிடையாது, கூட்டணி. ஏன்னா டிஎம்கே தனியாவே நிக்கலையே, கூட்டணிக்கு தான் இப்ப போட்டி. அதனால வியூகம் எப்படி அமைக்கப்படுகிறது என்றால், திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வியூகம் அமைக்கப்பட வேண்டும். அந்த வியூகத்தை யாரெல்லாம் சரியா பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அவர்களை மக்கள் பாராட்டுவார்கள். தம்பி விஜய் போன்றவர்கள், பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களிடம் அவங்ககிட்ட தான் அறிவுரை கேட்டாங்க, பாடமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. அவங்க அறிவிச்சது எஸ்ஐஆருக்கு எதிராக இல்ல, எஸ்ஐஆரை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திமுகவை பொறுத்து. ஏன்னா 2-3 இடத்துல என்னன்னா, இப்ப நானே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த, வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க, நான் ஒரு 2-3 நிமிஷத்துல பதிவு பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா சில இடங்கள்ல தவறா ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழக பிஎல்ஏ கூட உட்கார்ந்து கொண்டு பணியாற்றுகிறார்கள் என்ற செய்தி வந்ததுனால தமிழக அரசு இதுல தலையிடக்கூடாது, அவர்கள் தங்களது வாக்குகளை, பொய் வாக்குகளை பதிவு செய்வதற்கு மறுபடியும் முயற்சி செய்யக்கூடாதுன்னு தான் அதிமுக. ஏன்னா அதிமுக ஆதரவால உச்சநீதிமன்றத்தில் போட்டாங்க, அப்புறம் எப்படி அவங்க எதிராக இருப்பாங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் இதை கையில் எடுத்து மறுபடியும் முறைகேடில் ஈடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் அவங்க போராட்டம். அதாவது ஆளும் கட்சி இதில் முறைகேடு ஏற்படுத்தக்கூடாது. இங்க யாரெல்லாம் மறுபடியும் வாக்குப்பதிவு செய்யறாங்களோ, தேர்தல் ஆணையம் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, நாங்க பரிசீலனைக்கு வருவோம். நீங்க வரைவு வாக்காளர் பட்டியல் வரும், வரைவு வாக்காளர் பட்டியல்ல எந்தெந்த ஓட்டு இருக்க வேண்டுமோ இருக்கும், இல்லாம இருக்க வேண்டியது இருக்காது. ஆக அதை மறுபடியும் பரிசீலனை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா பொதுமக்கள் நேரடியாக பதிவு செய்வதை தடுப்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் செயலாற்றக்கூடாது என்பது எனது கருத்து. இல்ல, நானே கேள்விப்பட்டேன். அதாவது அதற்கு தகுதி வாய்ந்த அரசு அலுவலர்கள் இல்லாமல் அந்த தகுதியை கையாளுகின்ற பயிற்சி இல்லாதவர்கள். ஏன்னா அரசு அலுவலர்களே 2-3 வகை இருக்குது. இது அதற்கு அந்த எஸ்ஐஆர் என்பதை கையாளுகின்ற திறமையான அரசு அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அதுக்கு அந்த திறமையாளர்கள் இல்லாத வேறு வேலைகளில், அதை நான் இன்னும் தவறா சொல்ல விரும்பல, வேறு வேலைகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் இதை போல அலுவலக வேலைகளில் அனுபவம் இல்லாதவர்களிடமும் கூட இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வருகிறது. அதனால்தான் பிஎல்ஏ 2க்கள் அண்ணன் தியாகராஜன் அவர்கள் சரியாக எதிர்த்து சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தான் நான் சொல்றேன். பிஎல்ஏ 2க்கோட வேலையே எங்கெங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ அதை நீங்கள் முறையிடலாம். பிஎல்ஓ மட்டும்தான் இந்த வேலையில் ஈடுபடல. பிஎல்ஏ 2 என்று கட்சிகள் நியமித்தவர்களும் அதில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்க வேலை முறைகேடு நடக்காமல் பார்க்க வேண்டும் என்பது. ஆனா ஒட்டுமொத்தமா எடுத்துட்டு முறைகேடு நடத்த முயற்சி செய்தால் அது முறியடிக்கப்படும் என்பதை அதிமுக சொல்லியிருக்கிறார். அதாவது இல்ல நேர்மையா நடந்தா தவறு நடக்க வாய்ப்பு இல்ல. அதுலயே நீங்க வேற தப்பு நடந்தாலும் வரைவு வாக்காளர் பட்டியல்ல தெரிஞ்சிரும். அதனால திமுக மறுபடி இத மாதிரி முறைகேடில் ஈடுபட வேண்டாம்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஏஐ வைத்து எங்கெங்கெல்லாம் டபுள் வாக்குகள் இருக்குதோ, தவறான வாக்குகள் இருக்குதோ, இல்ல வரைவு வாக்காளர் பட்டியல் வரும், அப்ப நம்ம வெரிஃபை பண்ணலாம். அதனால திமுக எப்போ மாதிரி முறைகேடில் ஈடுபட வேண்டாம் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்க என் புத்தகத்தை படிச்சிருந்தா தெரியும், ஒரே மாதத்துல நடக்கிறது சவாலா பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு தொழில்நுட்பம் அதிகரித்து விட்டது. இதுல நிறைய பேர் சொன்னாங்க 2002ல 6 மாசம் நடந்தது,
இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்துக்கும் அப்ப உள்ள தொழில்நுட்பத்துக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னொன்று, இதற்கு முன்னால பல இடங்களில் ஒரு மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது. அதனால ஒரு மாதத்துல நடக்க முடியும் என்பதைத்தான் தேர்தல் ஆணையம் நினைக்கிறது. ஒரு நிமிஷம். அப்ப 60 லட்சத்துல ஒருத்தர் கூட போட்டி போடலையா, வந்து போராடலையா கேக்குறேன். இல்ல யாருமே ஒருத்தர் கூட அவங்க குடும்பத்துல வந்து எங்க ஓட்டை திருடிட்டாங்கன்னு சொல்லல. இன்னொன்னு, அங்க போட்டி போட்ட காங்கிரஸை சார்ந்தவர்கள் கூட ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது, அதனால் மறு வாக்குப்பதிவு கேளுங்கள் யாரும் கேட்கல. அப்போ இவ்வளவு பெரிய தேர்தல் சிறப்பாக நடந்து முடிந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பின்பும் இன்னைக்கு இப்படி நீங்க பேசாதீங்க என்பதை மக்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இப்ப 5 ஏறக்குறைய 6 கோடி ஃபார்ம் விநியோகிக்கப்பட்டு விட்டதா இல்லையா? மறுபடியும் அதை கலெக்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இதுல என்ன கஷ்டம்னு. ஆக இன்னைக்கு தொழில்நுட்பம் என்னன்னு, 1000 வாக்காளருக்கு தான் ஒரு BLO. ஆக பிரித்து விடப்பட்டிருக்கிறது. 6 கோடி வாக்காளர்களுக்கு சில BLOக்கள் கிடையாது. 1000 வாக்காளருக்கு ஒரு BLO. 1000 வாக்காளர்னா மிஞ்சி போனா ஒரு வீட்டுல 4 வீடுனா 25 வீடு, 250 வீடு தான் இருக்கும். அந்த 250 வீட காலையில ஒரு 5 வீடு, சாயந்தரம் ஒரு 5 வீடுன்னு பார்த்தாலே ஒரு வாரத்துல முடிச்சிடலாம். ஆக பிரிச்சு அதுல BLA2 எங்க கட்சி தொண்டர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில தான் அதிக BLA2கள் இருக்கிறாங்க. ஆக அப்படி இருக்கும்பொழுது ஒரு 1000 வாக்காளர்களை பிரிச்சு பார்க்க முடியாதான்னு நம்ம கேட்கிறோம். அதனாலதான் அதிமுக என்ன சொல்றாங்க, 1000 வாக்காளர்கள் தானே, வீட்டுக்கு வீடு போங்க. மிஞ்சி போனா 250 வீடு தான் இருக்கும். 10 தெரு ஒரு வீடா 25 தெரு தான் நாம போக வேண்டியது. ஆனா ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி கவலைப்பட வேணாம். முதல்ல வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பணி கொடுத்தாலும் அது அரசு ஊழியர்கள் செய்ய வேண்டும் என்பது அரசியலமைப்பு இருக்கிறது. வருவாய்த்துறை ஊழியர்கள் 24 மணி நேரமும் சிறப்பா செயலாற்றி இதனாலதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. இதில் அரசியல் இருக்கலாம், ஆளும் கட்சி அவங்களை தூண்டி விட்டுருக்கலாம் தமிழ்நாட்டில். அதனால இது ஜனநாயக கடமை, எல்லோரின் கடமை இது. அவர்களும் அதில் பங்கெடுக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். நான் சேகர் பாபுவை வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு அர்ச்சகர் அம்மா கையில தாமரை இருக்கு, அனைவர் உள்ளத்திலும் தாமரை மாதிரி மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னத இங்க அரசியல் செய்ய வேண்டாம்னு சொன்னா, நீங்க ஆலயத்துக்குள்ள தாமரையே இருக்கக்கூடாதுன்னா லட்சுமி தாமரை மேலதான் உட்கார்ந்துருக்காங்க, சரஸ்வதி தாமரை மேலதான் உட்கார்ந்துருக்காங்க. ஆக தாமரையை பற்றி பேசுபவர்கள் ஆலயை விட்டு வெளியேறுங்கள்னு சொன்னா முதல்ல அறநிலையத்துறையை விட்டு சேகர் பாபு வெளியேறட்டும் நான் சொல்றேன். என்ன பேச்சு? ஒரு குளத்துல தாமரை பண்ண அரண்டுறாங்க. அங்க ஒரு பார்க்க சரி செய்தாங்க, அதுல தெரியாம ஒரு அதிகாரி தாமரை போட்டாரு. குளத்துல தாமரை போட்டோன்னு இவருக்கு நடுநடுங்க வந்துருச்சு. அதே மாதிரி கோயில்ல தாமரை போட்டோன்னு அதுக்கு அரண்டு போறாரு. ஆக தாமரையை பார்த்து அரசியல்ல மட்டும் இல்ல ஆன்மீகத்திலே அரண்டு போறாங்கன்னா, நீங்க தாமரை தவிர்த்து ஆன்மீகம் கிடையாது, தாமரையை தவிர்த்து அரசியலும் கிடையாது. தாமரையை பார்த்து அரண்டு போகிறீர்கள் என்றால் நீங்கள் தான் மிரண்டு போவீர்கள். நீங்கள் தான் அறநிலையத்துறையை விட்டு வெளியேற வேண்டும். அந்த அர்ச்சகர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும். ஏனென்றால் அவர் ஒன்னும் தப்பா சொல்லலையே, சின்னத்துல போடுன்னு சொன்ன. நான் கேட்கிறேன், பல சிறுபான்மை வழிபாட்டு மன்றங்களில், வழிபாட்டு இடங்களில் தேர்தலுக்கு முன்னால இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு தீர்மானமா சொல்றாங்களா? அது என்னைக்கான எதிர்த்தீங்களா? பெருமையா வர சொல்றாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமா முடிவு பண்ணி எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால ஆன்மீகத்தில் அரசியலை சேகர் பாபு தான் கலக்கிறார். கடுமையான எச்சரிக்கையை நான் விடுக்கிறேன். தாமரையை விடுத்து ஆன்மீகம் கிடையாது. சூரிய சுப்ரபாதம் ஒண்ணு இருக்கு, ஒண்ணு அங்க எதிர்த்தமா?
சூரியனுக்கு சுப்பிரமாதம் சில கோயில்கள்ல பாடுறாங்க, எதிர்த்தமா? குறுகிய மனப்பான்மையை அறநிலையத்துறையில் காண்பிக்க வேண்டாம் என்று சேகர் பாபுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். நான் சொல்றேன், ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் தான் பாடம் கத்துக்கிட்டாரு. அவரு பிரசாந்த் கிஷோர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனாரு விஜய்க்கு. பிரசாந்த் கிஷோர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அந்த பாடம் சொல்லி கொடுத்தவர் என்ன ஆனாருன்னு நீங்க பாடம் கத்துக்கப்பான்னு சொன்னேன். உண்மைதானே? பிரசாந்த் கிஷோர்ட்ட பாடம் கத்துக்கலன்னு சொல்லுங்க. கத்துக்கிட்டாருல. பிரசாந்த் கிஷோர்ட்ட பாடம் கத்துக்கிட்ட திமுக, பீகாரிகளை மோசமா பேசின திமுக அதே பிரசாந்த் கிஷோரையும் அமர்த்தினாங்க. அதனால தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த பிரசாந்த் கிஷோருக்கு என்னாச்சுன்னு தம்பி விஜய் தெரிந்து கொள்ளட்டும் எனது கருத்து. இல்ல பிஎம் ஒண்ணு மாற்று கருத்து சொல்லலையே. பிஎம் அவர் அரசியலுக்கு வர சொல்லலையே. பிஎம் அவரை வியூக அமைப்பாளரை மட்டும்தான் பார்த்தாரு. ஆனா இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால வரைக்கும் வியூக அமைப்பாளரை வச்சுதான் பெற்றார். அரசியலுக்கு வந்தா புதுசா அரசியலுக்கு வர்றவங்களுக்கு இதுதான் கதிப்பா அப்படின்னு சொல்றேன்.